லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளை பொதுப்பணி அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட்டார். இந்த மலை பொதுவாக இந்த மண்ணும் கல்லும் கலந்த ஒரு மலை. இந்த மலை இது வரைக்கும் மலை சரிவு என்பது நம்முடைய மலையில் ஏற்பட்டது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மழை தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மண் 2 தினங்களாக ஊறி ஊறி மண் சரிவு ஏற்பட்டதன் அடிப்படையில் சிறு சிறு பாறாங்கற்களும் இதில் உருள ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் இந்த மலைவாரமாக இந்த கீழ்ப்பகுதியில் கட்டப்பட்டு 2 வீடு மாதிரி அந்த பாறாங்கல் தாக்கம் இருந்தது. அதில் ஒரு வீட்டில் இருந்தவர்கள் அதனுடைய அதிர்ச்சி அறிந்து வெளியேறிவிட்டார்கள். இன்னொரு வீட்டில் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற உறவினர்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு அந்த புலிவரத்தை சொல்கிறேன். 4 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும், ஒரு பெரியவர், ஒரு தாய், இத்தனை பேர் அது இடர்பாட்டில் சிக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அதற்காக இந்த இடர்பாடுகளை களைவதற்காக மாநில அரசின் சார்பாக தலைமைச் செயலாளருக்கு சொல்லப்பட்டு அதை களைவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு தேசிய பேரிடர் குழு, ஒரு சப் யூனிட் வந்திருக்கிறது. அதன் மூலமாக அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு பாறை ஒன்று பெருசாக இருக்கிறது. அந்த பாறை உருண்டால் இன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்படுவதற்கு வீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மலைப்பாதைகளிலே இது போன்ற சேதம் ஏற்படுகிற பொழுது இந்த மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய சில வல்லுநர் இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்களை ஏற்காடு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து இன்னும் மதியானத்துக்குள்ள அவர்கள் வந்து சேர்ந்து கொள்வார்கள். அதை கூட சரி, கீழே மண்ணுடைய உறுதித்தன்மை ஏற்பட்ட பிற்பாடு தான் பிளாஷ் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாது. இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் மேலும் சேதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த வல்லுநரை வர சொல்லியிருக்கிறேன். அது என்ன, மண்ணினுடைய உறுதித்தன்மை, கல்லினுடைய உறுதித்தன்மை மேற்பட்டு அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து ஐஐடியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியர் மோகன் அவர்களையும் அதுமாதிரி பூமிநாதன் அவர்களையும் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மதியானத்துக்குள்ள அவங்களும் வந்துடுவாங்க. ஆனால் வந்த உடனே அந்த குழுவாக அமைத்துக் கொண்டு தான் இந்த இடர்பாடுகளை, இந்த கற்களை எல்லாம் கலைந்த பின்பாக தான் அதில் உள்ளே இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்பது அரசுக்கு தெரியும். நாங்கள் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் இப்படி நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு சில நேரங்களில் இப்படி இடர்பாடுலையும் உயிரெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் தான் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்தியில் இடையில மழைத்தொடர்ந்து தொடர்ந்து மழைத்தொடர்ந்து தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த நிலையிலும் அந்த பணியை தொடருவோம். எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்.